நெக் ரவுண்டு வந்து பார்த்துக்கோங்க. அந்த அளவுலேருந்து கரெக்டாக கீழே வரைக்கும் நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பெண்டு, அவ்வளோதான். நெக் ரவுண்டு வந்து இது வந்து ஒடுக்கமான ஒரு ரவுண்டாக நமக்கு வரும். இது தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட பேக் வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். 3 ப்ளவுஸ்க்கும் ஒரே அளவு தான். இது ஒரே ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் தான். 3 ப்ளவுஸுமே ஒருத்தவங்களுக்கு தான். அதனால் இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. பெல்ட்டுக்கு கிளாத் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நெக் வந்து கட் பண்ணுறோம். நெக் கட் பண்ணும்போது, வளைவு கட் பண்ணும்போது எப்பயுமே விட்டு விட்டு கட் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி அப்படியே கட் பண்ணணும், சிசர் எடுக்காமல். அப்போ தான் அந்த வளைவு வந்து நமக்கு நெக்கோட ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். இப்போ முடிஞ்சு அந்த பக்கம் சைட்லேயும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து அக்கிள் வளைவையும் ரவுண்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ ப்ளவுஸோட பேக் வந்து இப்போ நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. 3 ப்ளவுஸ்க்கு பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிடணும். டைம் வந்து நமக்கு வந்து ரொம்ப மிச்சமாகும், சேவ் ஆகும். நம்ம ஒரே மாதிரி போட்டு கட் பண்ணும்போது டைம் சேவிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த ரெட் கலரையும் இதையும் எடுத்து வச்சிடறோம். இப்போ இதில் ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணுறோம். ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணும்போது ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸ் எந்த வளைவு எதுவரை இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் வந்து நம்ம நேராக எடுத்து போடுறோம். போட்டுட்டு நெக்கு இது எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஈஸியாக நம்ம மார்க் பண்ணி இந்த நெக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் நெக் என்ன அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே அளவை எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வளைவாக வரைஞ்சி நம்ம ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் நெக் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஈஸியாக மார்க் பண்ணியாச்சு. சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு வரைகிறோம் பாருங்கள், கிராஸ் வளைவு. இது கிராஸ் வளைவையும் வரைஞ்சாச்சு. வரைஞ்சி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோதான். ப்ளவுஸோட 3 ப்ளவுஸ்க்கு இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம பேக் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி வச்சிடுறோம். நெக்கு பெண்டு வரும்போது மட்டும் சிசரை எடுக்காமல் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். பேக்கில் நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் அக்குள் வளைவுக்கும் அதே தான். அப்போ தான் நம்ம தைக்கும் போது அந்த கிளாத் வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்து வரும். இப்போ சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துடுறோம். ஷோல்டர்லேருந்து அந்த அக்குள் வளைவு, ஃப்ரண்ட்டில் அக்குள் வளைவு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வளைவாக கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணிக்கிறோம் அதில். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு, பேக் முடிஞ்சாச்சு. இப்போ கை கட் பண்ண போகிறோம். 3 ப்ளவுஸுக்குமே கை ஒரே அளவு தான். எந்த அளவுன்னு பார்த்துட்டு அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு இது கட் பண்ண போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது ஒரு டெக்னிக் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த நெக்கு வளைவு கட் பண்ணுறது, அந்த கிராஸ் கட் பண்ணுறது, இதை மட்டும்தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும். வேறு எதுவுமே வேணாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் அழகாக ஒரு ப்ளவுஸை வந்து நீங்களே கட் பண்ணி தச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோவும் இந்த ப்ளவுஸோட இது நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த சேனல்லையே, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கை வந்து எந்த அளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு அளவு ப்ளவுஸ்லேருந்து கையோட அளவை பார்த்து கையும் கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கையை 4 மடித்து போட்டுக்கிறோம். மடித்து போட்டுட்டு 3 ப்ளவுஸோட கையும் செக் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ் எடுக்கிறோம். எடுத்து அதோட கையை அப்படியே வச்சு மார்க் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது தையலுக்கு விடுறோம். அதை மார்க் பண்ணிவிட்டு மேலே எந்த அளவு இருக்குன்னு அதையும் மார்க் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கு நேராக ஒரு வளைவு போட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து குடஞ்சி கட் பண்ணுவோம்ல நம்ம ஃப்ரண்ட்டுக்கு, அதையும் இதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், கை கட் பண்ணியாச்சு. 3 ப்ளவுஸ்க்கும் ஒரே கட்டிங்கில்
நம்ம கையவும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வளைவு கட் பண்ணும்போது லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணுறோம். இப்போ 3 ப்ளவுஸுக்குமே கை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு, கையும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்க வேண்டியது பெல்ட்டு மட்டும்தான். ஃப்ரண்ட்டு கிராஸ் பெல்ட்டு இதையும் கட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளவுஸில் ஒரு சைடுக்கு ஒரு பெல்ட்டு தான், ஒரு 2 பெல்ட்டு தான் வருது. மொத்தம் நமக்கு 4 பெல்ட்டு பட்டி வேணும். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து இதில் வந்து நம்ம அடியில் வந்து பெல்ட்டு வந்து தைச்சிக்க போகிறோம். அதனால் நமக்கு இருக்கிற ஃப்ரண்ட்டில் மேய்ப்பக்கம் வர 2 பெல்ட்டு மட்டும் இப்போ நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு நம்ம பேண்ட்டு கிளாத்து இல்லைன்னா கொஞ்சம் நல்ல கனமான கிளாத் எடுத்து அதில் நம்ம அடிப்பட்டி வந்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் வெயிட்டான கிளாத் போட்டோன்னா பட்டி வந்து சுருளாது, உங்களுக்கு சுருண்டு போகாமல் இருக்கும். முடிஞ்சு பெல்ட்டு ரெடி. இப்போ பெல்ட்டு கட் பண்ணியாச்சு. 3 ப்ளவுஸுக்குமே பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு, கை கட் பண்ணியாச்சு, பெல்ட்டையும் கட் பண்ணியாச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ். பட்டன் பெட்டிக்கு, கிராஸ் பீஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் வச்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் 3 ப்ளவுஸும் முடிஞ்சு. தேங்க்யூ.